பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரில் அநேகர் வந்திருக்கிறீர்கள். யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வரவேற்கிறேன். கடைசியில் வரவேற்பு சொல்வேன். எத்தனையோ இழப்புகளுக்கு மத்தியிலும் இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்த என் தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் என்னை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அப்பா 7ஆம் தேதி கர்த்தருடைய ராஜ்யம் போய்விட்டார். அடக்க ஆராதனை முடிந்தது. எங்கள் அம்மா என்னிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இறந்து கிடந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை நீ நிறுத்தக்கூடாது. நீ வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் என் அடக்கத்துக்கு நீ வரக்கூடாது. ஊழியத்தை முடித்து விட்டுத்தான் வர வேண்டும். ஆண்டவர் வேலைதான் உனக்கு முக்கியம். என் அப்பாவும் அதை சொல்லுவார். ஊழியம் செய்வோம், ஏசப்பாவுக்கு வேலை செய். எனவே நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை செய்துவிட்டு கடைசியில் என் அப்பாவுடைய மரணத்தை பற்றி 2 வார்த்தை பேசி உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்பொழுது கண்களை மூடுவோம். என் தகப்பன் என்னை விட்டு போனாலும் என்னையும் உங்களையும் மறக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே? சிறுவந்தோட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போல் காற்ற, சிறுவந்தோட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பார் உன்னை. ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கதரும் முன் சத்தம் கேட்டால் கடல் பூசல் அமர்த்துவார். கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கதரும் முன் சத்தம் கேட்டால் கடல் பூசல் அமர்த்துவார். எப்பெரிய போரினும் ஏற்ற ஆயுதம் ஈவார். ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார்.
ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? கடல்தன கதிகாரி கர்த்தரென்றறிவாயே, கடவாதிருக்க எல்லை கற்பித்தவர் செய்யே. கடல்தன கதிகாரி கர்த்தரென்றறிவாயே, கடவாதிருக்க வெல்லை கற்பித்தார் செய்யே. விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினியில் தனியே, மெய்ப்பரனை நீ தீனம் விசுவாசி திருப்பாயே. ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா, உறக்கம் இல்லாதவர் கண் உன்னை வேட்டொழியுமா. உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா, உறக்கம் இல்லாதவர் கண் உன்னை வீட்டொழியுமா. இந்நிலமேதிலூன என்ன வந்தாலும் சும்மா இருக்குமா அவர் மனம், உருக்கமில்லாதே போமா. ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? உலகப்பையுடல் ஆசை உனை மோசம் செய்யாது, ஊக்கம் வேடாதே தேறு உளமுன்னை மறவாது. உலகப்பேயுடல் ஆசை உனை மோசம் செய்யாது, ஊக்கம் வீடாதே தீரு உளமுன்னை மறவாது.
இலகும் பரிசுத்தாவி எழில்வாரம் ஒழியாது என்றும் மாறாத நண்பன் இரட்சகருடன் சேர்ந்து ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே? சிறுவன் தோட்டுனை ஓரோ செல்ல பிள்ளை போல் காத்த சிறுவன் தோட்டுனையோரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பாருன்னை. ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே? வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உலகத்தின் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் உடைய வலதுகரம் எங்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவரே, 35 ஆண்டுகள் கிருபையாய் என்னை உம்முடைய திரு செட்டையின் கீழ் மறைச்சு, உடைய கரத்தினால் மறைச்சு, உன் வாயின் வார்த்தைகளின் வாயில் போட்டு துக்கம், துயரம், பேரலைகள், பேரழிவு தனிப்பட்ட ஊழியத்தில் சமூகத்தில் எனக்கு வந்த பொழுதெல்லாம் கண்மலையாகிய கிறிஸ்து எனக்கு மறைவிடமாக நின்று காற்று இன்றும் நிலைநிறுத்தினீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் என் தகப்பனை இழந்து ஆண்டவரே 100 வயதாகட்டுமே, அந்த பெற்ற தகப்பனின் அன்பு இனி யாரிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கும்? எனக்கு 100 வயது ஆனால் என் பெற்றோரை நினைத்து இன்றும் நான் கண்ணீர் வடிக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் எனக்கு உண்டு, தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நான் சேர்த்துக் கொள்வேன். தெரியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் குழந்தையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். I will never forget you daughter and son என்று சொன்ன அந்த காருண்ய வார்த்தைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் என்னை பலப்படுத்தும். வேத பகுதியை தொடர்ந்து வாரமாய் தியானித்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலத்தையே நம்பி நிற்கிறேன். உம்முடைய கிருபை தாரும். கேட்கிற மக்களை ஆசீர்வதித்தருளும். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய கிருபையினால், பரிசுத்த ஆவியின் பலத்தினால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எத்தனை ஆச்சரியமானது! உலக மக்கள் இடிந்து போகும் சூழல் நமக்கும் வருகிறது. துன்பங்கள் நமக்கும் வருகிறது. இழப்புகள் நமக்கும் வருகிறது. நம் குடும்பத்தில் நம்மை விட்டு பிரியமானவர்கள் மறைந்து போகிறார்கள். ஆனால் மற்றவர்களைப் போல நாம் தாழ்ந்தும் சோர்ந்தும் போவதில்லை. காரணம், கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மோடு இருக்கிறார். அவர் சொன்னார், தாயும் தந்தையும் கைவிட்டால் நான் சேர்த்துக் கொள்வேன். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் குழந்தையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்றார். அந்த ஆறுதலின் வார்த்தை 35 ஆண்டுகள் என்னை தட்டி இருக்கிறது.
எனக்கு வரும் பிரச்சனைகள் என் எதிர்க்கு கூட வரக்கூடாது. அப்படிப்பட்ட போராட்டங்களின் மத்தியிலும் என் ஆண்டவர், என் எஜமான், என்னை அழைத்தவர், எனக்காக தன் உயிரையே கொடுத்து உயிரோடு எழுந்தவர் என்னை இன்றும் நடத்துகிறார், என்றும் நடத்துவார். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் கடந்த வாரங்களில் ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு தலைப்பை வைத்து வசனங்களை பல பகுதிகளாக பிரித்து நாம் தியானித்து வருகிறோம். அதாவது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கடந்த வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பிலே செய்தியை கொடுத்தேன். 1 ஆவிக்கென்று விதைக்கிறவன், 2 கூலிக்கென்று விதைக்கிறவன், 3 தாறுமாறாய் விதைக்கிறவன், 4 போன வாரத்திலே கலப்படமாய் விதைக்கிறவன், அடுத்து தாறுமாறாய் விதைக்கிறவன், போன வாரத்திலே நாம் நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிறவன் செய்தியின் தலைப்பில் தியானித்து வருகிறோம். வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அன்பு மகள் வாசிப்பாள். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிறவர் நீங்கள் பாக்கியவான்கள். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர் வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். என் அன்பு மகன் அபிஷேக் ஜெபராஜ் அடிக்கடி என்னிடத்தில் செய்தி முடித்தும் என் அறையில் வந்து உட்கார்ந்து கொண்டு கேட்பான், அங்கிள் எப்போ பிரசங்கம் பண்ணாலும் நான் மற்றவர்களுக்கு அல்ல, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்றே சொல்லுகிறேன், இது தவறு இல்லையா அங்கிள்? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல சொன்னாரே என்று. நான் சொன்னேன், எல்லோருக்கும் சுவிசேஷம் சொல்லும் இடம் வேறு இருக்கிறது. இந்த இடத்தில் ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று பரலோகம் போக வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிற மக்களுக்காக மட்டும் பேசக்கூடிய இடம். எனவே இந்த பால் அல்ல, இவர்களுக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க வேண்டும்? பலமான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். எனவே பன்றிக்கும் முத்துக்களையும் போடக்கூடாது, நாய்களுக்கு உன் பரிசுத்தமானதையும் கொடுக்கக்கூடாது. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை அணுகுண்டை போல பயன்படுத்துகிறவன் நான். கரெக்டா சத்ருவின் இலக்கை நோக்கி எய்ய வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. கைகளை தட்டி என்னுடைய வாஞ்சை அது. நம்முடைய அணுகுண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது, விரோதமாக வழங்கக்கூடாது. சும்மா சும்மா விளையாட்டுக்கும் கர்த்தர் பார்த்துக்குவான்னு டுபாக்கூரெல்லாம் அடிக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை சரியான இலக்க நோக்கி எய்ய வேண்டும். வாலிபன் நம்பர துணியிலே விடப்பட்ட கூர்மையாக்கப்பட்ட அன்பு கர்த்தர் அவனை இலக்க நோக்கி எய்கிறாராம். கைகளை தட்டி கர்த்தர் அவனை இலக்க நோக்கி எய்கிறார். நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிரயோஜனமானதாய் போதிக்க வேண்டும். ஜனங்களை தேவ சமூகத்தில் நடத்துகிறதா இருக்க வேண்டும். தேவனுடைய திருச்சபையை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் கொண்டு போறதா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியிலே அனலை மூட்டி விட வேண்டும். அப்படி விசுவாசத்தை அவிழ்த்து விட வேண்டும். ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான விசுவாசத்திற்காக உயிரையும் விட இரத்தத்தையும் சிந்த ஆயத்தமாக்க கூடிய ஒரு வார்த்தையை தான் ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இந்த உலகத்துக்காக நாம் வாழ்கிறவர்கள் அல்ல, இம்மைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருப்போமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசுவை பற்றி கொண்டிருந்தோமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். நாம் மேன்மைக்காக, பரலோகத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய வீடு இன்று இல்லை, இங்கே இல்லை, வருகிறதா இருக்கிறது. அதை நாம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. கைவேலை இல்லாத வீடு ஒன்றை நமக்கு தேவன் கட்டி கொண்டிருக்காங்க. உளி சுத்தியில் சத்தமே கேட்காது, தேய்ப்பு கரண்டி சத்தம் கேட்காது. கைவேல ஏற்கனவே பணிதீர்க்கப்பட்ட கற்களாகிய உங்களை வைத்து அப்போஸ்தல உபதேசமாகிய அஸ்திபாரத்தை போட்டு மூளைக்கல்லாகிய கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து இதோ நம்மை இசைவினப்பான பட்டணமாய் கட்டி கொண்டு இருக்கிறார். கைகளை தட்டி ஏற்கனவே சித்திரம் தீர்க்கப்பட்ட கற்கள் நீங்கள். நாங்கள் ஒரு சிற்பாசாரியாக இப்பொழுதே அந்த பட்டணத்துக்காக, மேலே வீட்டரை மேல் லோக பட்டணத்திற்காக, மேலான எருசலேமுக்காக, பரம எருசலேமுக்காக உங்களை செதுக்கி சீர்படுத்தி கற்களை சேவ் பண்ணிட்டு இருக்கோம், சற்று வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பணியை செய்கிறவன் பேர் தான் தீர்க்கதரிசி. பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்நிய பாஷை பேசி உடம்பை ஆட்டுவது மட்டுமல்ல, அவர் வரும்போது என்ன செய்வாராம்? பாவத்துக்கு நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து எச்சரித்து உணர்த்துவார். ஒரு தேவ மனிதன் தான் பேசுகிறான், பரிசுத்த ஆவிதான் அவனுக்குள் இருந்து பேசுகிறார் என்று அந்த பிரசங்கத்தை எப்படி கணிப்பீர்கள் என்றால், அந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம்
எடுத்துக்காட்டும் ஓமையும் அதில் இருக்கிற வாய்ஸ் மாடுலேஷன், குரல் துனியை ஏற்றி இறக்கி பேசுவதால் நல்ல பிரசங்கம் அல்ல. அந்த பிரசங்கத்திலே 3 காரியங்கள் அடங்கியிருக்க வேண்டும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, உலகத்தையும் உங்களையும் கண்டித்துணர்த்துற ஒரு சாராம்சம். அந்த நம்முடைய எய்முக்கு எந்த பிரசங்கம் பண்ணாலும் அந்த எய்ம் உள்ள வந்துடணும், கைகளை தட்டி. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒரு செய்தி. சிலர் வைராக்கியத்துக்கு மைக்கத்தை முழுங்குவாங்க. ஏதோ பேப்பர்ல ஒரு நியூஸை பார்த்துட்டு, ஒரு மீடியாவில் பார்த்துட்டு, மற்றொரு ஊழியக்காரர் பார்த்துட்டு பேசுறது அல்ல. நாம் பேசும் பொழுது நீங்கள் அல்ல பேசுவது, உங்களில் இருக்கிற ஆவியானவரே பேசுகிறார். கைகளை தட்டி ஆவியானவர் தான் பேச வேண்டும். இந்த நீர்வளம் பொருந்திய இடத்துல பார்த்து விதைக்கணும். நான் என்றைக்கும் விழலுக்கு நீர் இறைத்தவன் அல்ல. இந்த ஊழியத்தின் மூலம் சுமார் 7 லட்சம் மக்களுக்கும் 6 லட்சம் 7 லட்சம் மக்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின், இந்த இயேசு மரவார் ஊழியத்தின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து திருச்சபைகளில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். எப்படி இந்த என்னுடைய போராட்டமே, என்னுடைய ஊழியமே எப்படி தெரியுமா? ஒரே மனிதனுக்கும் ஒரு செய்தி தான் கொடுப்பேன். 1 லட்சம் பேர் கூட இருக்க ஒரு ஸ்டேடியத்திலும் ஒரே செய்தியை தான் கொடுப்பேன். ஒரு மனுஷனுக்கு பேசும்பொழுது இதே அபிஷேகத்தோடு, இதே பலத்தோடு, இதே சவுண்டோடு தான் பேசுவேன். 1 லட்சம் பேருக்கும் அதைத்தான் பேசுவேன். எனக்கு ஏன்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் ஒரு திருவிழா நடக்குமாம். ஒரு அல்லேலூயா. மனம் திரும்ப ஒரு பாவிக்கு வேண்டி பரலோகமே சந்தோஷிக்குமானால், 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாத போனது, 99 விட்டு தேடி வந்த மேய்ப்பன் உங்கள் ஆத்மா மீட்படையும் பொழுது அவர் உள்ளம் மகிழ்கிறது. அந்த வேலையை செய்யும் பாக்கியத்தை எங்களை போன்ற தீர்க்க தரிசிகளுக்கு, தேவ மனிதர்களுக்கு, பாஸ்டர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி உண்மை உத்தமமான ஊழியக்காரர்கள் அது இன்றும் செய்துதான் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் விளம்பரம் வெளியே பேர் வராமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய ரிவார்டு வர்ற நாள் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. அவன் ஜெயிக்க மாட்டான், அவன் தோத்துடுவான், அவன் ஓடி வர மாட்டான், 400 மீட்டர்லாம் ஓடி வர மாட்டான். அப்படி நினைக்கிற இந்த கூட்டத்துக்கு மத்தியில தேவன் என்ன செய்யறார் பாருங்களேன். அப்படிப்பட்ட ஆகாது என்று தள்ளிய கல்லை தலைக்கு மூலைக்கல்லாய் வைக்கிறார். இங்கே சிறியவன் எனப்படுகிறவன் பரலோகத்திலே பெரியவனாயிருப்பானாம். ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை சரியாய் செய்வோம், எல்லா சூழலும் செய்வோம். என் தாயார் மரிக்கும் முன் சொன்னார்கள், என் அன்பு மகனே, எந்த இடத்திலும் ஊழியம் இருந்தாலும் சரி, நான் இறந்து விட்டால் அடக்காராதனைக்கு கூட ஊழியத்தை விட்டு வரக்கூடாது. நீ ஃப்ரீயா இருந்தா வந்துடு. கர்த்தருடைய வேலையை அந்த இடத்துல என் பிணத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை பேச வேண்டும் என்றார்கள். அவர் இறந்த அன்னைக்கும் நான் பிரசங்கம் பண்ணினேன். என் அப்பாவும் சொன்னார், ஊழியத்துக்கு போனா டாட்டா காண்பித்தார். புறப்பட்டு போகும் பொழுது நான் அத்தனை 6 மாதம் தகப்பன் பக்கத்திலேயே இருந்தேன். என்னுடைய உடன் ஊழியர் ஒருவருக்கு திருமணம் ஊட்டியிலே, நீலகிரியிலே. கட்டாயம் நான் ஏழை பையன், போக வேண்டும் நிர்பந்தம். அப்பாட்ட சொன்னேன், எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. எங்கள் வீட்டில் என் கேட்டை விட்டு வெளியே போனால், ஹேர் கட் பண்ண போனான் சரி, ஒரு சாக்லேட் வாங்க போனான் சரி, ஒரு ட்ரெஸ் எடுக்க போனான் சரி, வெளியே ஏன் முத்தத்தை விட்டு வெளியே போனாலும் போய் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிட்டு தான் போவேன். அப்பா வெளியே போயிட்டு வரேன்ப்பா, ஹேர் கட் பண்ணிட்டு வரேன்ப்பா, கடைக்கு போயிட்டு வரேன்னு. அது சொல்லாட்டி அவர் மனம் பயங்கர வேதனைப்பட்டுருவான். சின்ன வயதிலிருந்து அப்படித்தான். எங்கே போனாலும் முழங்கால் போட்டு எங்கள் அப்பா என் தலையில் கை வைத்து ஒரு சிலுவை போடுவார். அதை வாங்கி கொண்டு தான் போவேன். என் தாயும் மரிக்கும் வரை அப்படித்தான். எங்கள் வீட்டில் அது நிரந்தரமான பழக்கம். அவர்கள்ட்ட சொல்லாமல், பெர்மிஷன் வாங்காமல் வெளியே போகிறதில்ல. நான் சொன்னேன், சரி போயிட்டு வான்னாரு. பேச்செல்லாம் குறைந்து விட்டது. என் உள் மனதில் ஒரு உணர்வு, ஆவியான உணர்த்து கொண்டா, இவர் இருக்க மாட்டார், 2 நாளில் மறிச்சுடுவார்னு. அதனால போக தயங்கினேன். அன்பு தம்பிக்கு சொன்னா, நம்ம போவோம் அங்கிள். இல்லைடா தாத்தாக்கு எதுவும் ஆகாத அங்கிள்னு. அவன் அடம் பிடிக்காமல் இங்கே இருந்துக்கிட்டான். அதே எனக்கு ஒரு அற்புதம். இல்லாட்டி டப்புன்னு காரில் ஏறி சும்மாவாது உட்காந்துருவான், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலான்னு. அவன்லாம் இங்கே உட்காந்துருந்தான். எல்லா பிள்ளைகளும் இங்கே இருந்தாங்க. நான் போனவனை திருப்பி கையை அசைத்தார். இப்படி அசைத்து இப்படி கூப்பிட்டார். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே அவர் சொன்னார், 2 கையும் எடுத்து அப்படி கும்பிட்டு, தேங்க்யூ, தேங்க்ஸ்பா அப்படின்னாரு. எதுக்குப்பான்னு, என்னை நல்லா பார்த்துக்கிட்டேப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் அப்பா, என் தகப்பன் சின்ன வயதிலே நான் ஆயிருந்த பொழுது, சிறுநீர் கழித்த பொழுதெல்லாம் உங்கள் மார்பிளை போட்டு வளர்த்தீர்களே, உங்களுக்கு செய்வது எனக்கு பாக்கியம் இல்லையா? நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் பண்ணக்கூடாது. பண்ண கையை பிடித்து கொண்டேன். இல்லை,
தேங்க்யூ மறுபடியும் சொன்னார். இப்பதான் தெரியுது, ஒட்டு மொத்தமாக ஒரு நன்றியை சொல்லிவிட்டு போய்விட்டார். நான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஊழியக்காரங்க அழகக்கூடாது, உலக மனுஷனை போல அழகக்கூடாதுன்றாங்க. என்னங்க ஹியூமன் நேச்சர். பெற்ற அப்பா, ஒரே தகப்பன் 6 குழந்தைகளை ஒரே சம்பளத்தில் வளர்த்து ஆளாக்கினவர், எங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணினவர், அவர் இன்ப துன்பங்கள் எல்லாம் மறந்து போனவர். கோபப்படுவார். கோபம்னா உங்க வீட்டு கோபம் எங்க வீட்டு கோபம் இல்லை, அப்படி கோபப்படுவார். ஆனால் இருதயம் நிறைக்க பிள்ளைகள் தான் உயிர், பிள்ளைகள் தான் உயிர். பிள்ளைகள் 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 எதுக்கெடுத்தாலும் பிள்ளைங்க. ரொம்ப கோபப்படுவார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், அப்பா நீங்க ரொம்ப கோபப்படுறீங்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கிறிஸ்தவ கல்லறையில் இடம் கொடுக்க விட நானே விட மாட்டேன், சுடுகாட்டுக்கு தான் நீங்க போகணும். நீங்கள் ஜெரேமியாவா போக மாட்டீங்க, பரமசிவமாகத்தான் போவீர்கள். நான் உங்கள் பெட் பாடியை வச்சுக்கிட்டு உங்கள் சவ சரீரத்தை வைத்துக்கொண்டு பொய்யாய் பிரசங்கம் பண்ண மாட்டேன். நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அதைத்தான் சொல்லுவேன், ஜாக்கிரதையா இருங்கள் என்னேன். மேலே போய் உட்கார்ந்து கொண்டு கூச்சல் போட்டார். ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் மன்னியும், என் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதியும் 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 என்று சொன்னார். அன்றிலிருந்து அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் மாறிச்சு. தினம் பைபிள் ரீடிங். ஆண்டவரே இயேசுநாதரே இயேசுநாதரே இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படிம்பாரு. காலையில் போனது நான் முதல் ஸ்தோத்திரம் என் அப்பாவுக்கு சொல்லுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஐயா அப்படிம்பாரு, ஸ்தோத்திரம்ப்பா அப்படிம்பாரு. சொன்ன உடனே அவர் சொல்லுவார், நைட்டு இயேசுநாதர் வந்தாருப்பா, ஜெரேமியா எழும்பு அப்படிம்பாரு. எனக்கு சிரித்துக் கொள்வேன், பசங்களும் சிரிப்பாங்க, என்ன தாத்தா உடான்ஸ் விடுறாரா அப்படின்னு. உன் பையனை இப்படி செய்ய போகிறேன், இப்படி ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பிள்ளைகளுக்கு இப்படி செய்வேன், உன் பேரனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றா சொல்லிக்கிட்டே இருப்பார். பசங்களுக்கும் சொல்லுவார், உன்னை இப்படி செய்வார் ஆண்டவர், அப்படி செய்வார்ன்னு. நான் கூட அது என்னமோ பொய்யாத நினச்சேன். ஆனால் மறித்து விட்டு நேற்று ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் போய் அப்படி பைபிளை திறந்து பார்க்குறேன். டெய்லி வசனத்தை குறித்து டேட் போட்டு வச்சிருக்கிறார். சிலருடைய பக்தி வெளியே தெரிந்துவிடும், சிலருடைய பக்தி இருதயத்துக்குள்ளேயே இருக்கும். பாருங்கள், அந்த பக்தி பெரிய சால சிறந்தது. ராக்காலத்தில் இயேசுவை ரகசியமாக சந்தித்த வந்தான், அவருடைய டெட் பாடியை வாங்க வந்தான். கடைசியிலும் கர்த்தரோடு இருந்தான். பாருங்கள், சில பிந்தினோர் முந்தினோராகவும் முந்தினோர் பிந்தினோராகவும் இருக்கிறார்கள். எங்க அப்பாவுக்கும் நான் விதை விதைத்தேன் நீர்வளம் பொருந்திய இடத்தில். என் அப்பா என்று பார்க்கவில்லை, சொன்னேன், உங்கள் பிணத்தை வைத்துக்கொண்டு நான் போய் பேச மாட்டேன், நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அதைத்தான் பேசுவேன் என்றேன். நீங்கள் ஒருவேளை நினைப்பீர்கள், அண்ணன் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறேன். நான் எங்கள் அப்பாட்டே இதைத்தான் பேசினேன். ஆனால் நேற்று எனக்கு ஒரு மன நிறைவு, என் அப்பாவை பற்றி உண்மைகளையே பேசினேன். சந்தோஷமாக இருக்கிறது, கைகளை தட்டி சந்தோஷமாக இருக்கிறது. அந்த நிலம் நீர்வளம் பொருந்திய நிலமாய் பண்படுத்தப்பட்டிருந்தது. அதில் போட்ட விதை வளர்ந்திருந்தது. அவர் வேத புத்தகத்தை திறந்து பார்த்தேன், எனக்கு கண்களில் கண்ணீர். என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அம்மா இறந்த உடனே என் சகோதரிகளுக்கு அவங்களுடைய பொருட்களை எல்லாம் கொடுத்தாச்சு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு சாரி வாயில், அந்த காலத்தில் வாயில் ஃபுல் வாயில் சொல்லுவாங்க, ஃபுல் வாயில் சாரி ஒன்று வெள்ளை பூ போட்டு கட்டுவார்கள். கிழிஞ்சு கந்தலாக இருந்துச்சு அந்த சேலை, அதை டப்புன்னு அதுதான் எப்பவும் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. அதை எடுத்து வைத்துக்கொண்டேன். அவர்கள் பயன்படுத்தின பைபிளை மட்டும் எடுத்துக்கொண்டேன். இது எனக்கு போதும் சொத்து என்று. இன்றும் என்னுடைய கபோர்டில் என் அம்மாவோட பேக்கில் அதை வைத்திருக்கிறேன். நேற்றும் போனேன், எங்கள் அப்பாவுடைய வேதத்தை எடுத்து பார்த்தேன். அந்த வேத புத்தகம் எனக்கு போதும். அல்லேலூயா. அவர் எழுதி வைத்திருக்கிறார், ஒரு நாள் நிச்சயமாய் நான் என் அப்பாவுக்கு விதைத்த விதை பலன் கொடுத்து பரலோகத்தில் சந்தோஷமாயிருப்பார். நான் நேற்று கண்களை மூடி ஜெபித்தேன், மிகுந்த அழுதேன். கோல்டன் விங்ஸ் இருக்கிற 2 ஏஞ்சல்கள் அப்படியே தரிசனத்தில் தோன்றினார்கள். வெள்ளை
நிறத்தில் ஒரு வேத புத்தகம் வெள்ளி கலர் இருந்தது. அது என் அப்பா பிடித்திருந்தார். அந்த ஏஞ்சல்ஸ் அப்படியே அவர்கள் ஏந்தி கொண்டு போவதை போல ஒரு தரிசனம் பார்த்தேன். என் உள்ளமெல்லாம் சந்தோஷம். ஒரு அல்லே லூயா, ஹல்லே லூயா. நாம் சிலரை எடை போட்டு விடுகிறோம். அவர்கள் சரியில்லை, அவர்கள் பேச்சு சரியில்லை, நடை சரியில்லை, உடை சரியில்லை என்று. சிலரை நல்லவர்கள் என்று முத்திரை போட்டு விடுவோம் சீக்கிரத்தில், சிலரை கெட்டவர்கள் என்றும் சீக்கிரத்தில் முத்திரை போட்டு விடுவோம். நாம் காலம் வரும் என்று ஒன்றை குறித்து நீதி தீர்ப்பு சொல்லக்கூடாது. கர்த்தர் எல்லா இருதயங்களும் அறிந்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. என் தகப்பனார் ஒவ்வொரு வாரமும் நான் இங்கு பேசும் பொழுது என் மகள் மினி போய் அந்த மொபைலில் இதான் அங்கிள் பேசுகிறாங்கன்னு காட்டுவாளாம். காட்டினோடனே பார்த்தியா என் பிள்ளை அப்படின்னு மொபைலை பிடிச்சிட்டு ஒரு முத்தம் கொடுப்பாரான். என் பிள்ளை எப்படி பேசுகிறான்னு பார்த்தியா, என் பிள்ளை எப்படி பேசும்மா, என் பையன்கிட்ட கர்த்தரே பேசித்தான் ஊழியத்துக்கு அழைச்சாருமா, அதனால் அவனை கைவிடவே மாட்டார். எப்படி பார்த்தியா, ஆண்டவர் அவனோட தானே இருக்கிறார். அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அப்படி பூரிப்பாராம். என்னை திட்டுவார், ஆனால் வார எல்லாட்டும் சொல்லுவார், நான் யார் தெரியுமா, டென்சிங் டேனியலோட அப்பா, டென்சிங் டேனியலுடைய அப்பா. அவருக்கு பெருமை நான் ஆண்டவருடைய வேலையை செய்வதே, அவருடைய சத்தியத்தை அறிவிப்பதே, அவருடைய வழியில் நடப்பதே. நான் ஒரே பரம சந்தோஷம் இருக்கிறது. நீர்வளம் பொருந்திய இதயத்தில் என் விதையை, கர்த்தருடைய விதையை போட்டேன், அதன் பலன் கொடுத்தது என்று பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லே லூயா, ஒரு பழைய பாடல் ஒன்று பாடலாமா? உலையில் மெழுகு போல் உருகுத நெஞ்சம், உலையில் மெழுகு போல் உருகுத நெஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினே தஞ்சம், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருள் கடலாம் ஈசன் அடியவர் பாசன், அருள் கடலாம் ஈசன் அடியவர் பாசன், உருக்கம் நிறைந்தவின் நுயிரான நேசன், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, பூவில் அவர் அல்லால் புகலிடம் எங்கே, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான்,
தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. சத்திய மார்க்கமும் சகலமுமான சத்திய மார்க்கமும் சகலமுமான நித்ய ஜீவனும் நிமலனுமான திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. தேறுதல் அழித்திடும் செயல். ஆறுதல் தேறுதல் அழித்திடும் செயல். கோரும் மகிமையில் சேர்த்திடும் தூயல். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை சேராமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. உலையில் மெழுகு போல் உருகுத நெஞ்சம். உலையில் மெழுகு போல் உருகுத நெஞ்சம். மலையாத்தும் திருவடி வணங்கினேன் தஞ்சம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான். தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆறுதல் தேர்தல் அழித்திடும் செயன். கூறு மகிமையில் சேர்த்திடும் சூயன். மகிமையான தேவன் விட்டுற. இன்றைக்கு நம் மச்சில் வந்திருக்கிறார். அவருடைய பாதத்தை சேர்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு அவருக்கு எதிர்கொண்டு போவோம். நம்முடைய நம்பிக்கை அது. எனவே உங்கள் இருதயத்தில் போடுகிற விதை நல்ல நிலத்தில் விளைந்த விதைகளைப் போல நீர் வளம் பொருந்தியதாக இருக்கட்டும்.
பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர் நான் நிரப்பப்பட்டவர்களா இருங்கள். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பண்ணாரு. முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இந்த நீர், பரிசுத்த ஆவியாக தண்ணீர் உங்களை நிரம்பியிருக்கும் பொழுது என் உள்ளத்தில், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும். நீர் வளம் பொருந்திய நிலத்தில் விதையுங்கள். கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு ஆள் சேர்ப்பதை போல ஏதோ மெம்பர்ஷிப் கார்டு போட்டு சேர்க்கிற கூட்டம் அல்ல கிறிஸ்தவ கூட்டம். சபைகளிலே மெம்பர்ஸை எண்ணிக்கையை காட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதீர்கள். நாட் குவாண்டிட்டி, குவாலிட்டி மஸ்ட். எண்ணிக்கை முக்கியம் அல்ல, தரமே முக்கியம். உங்கள் பிரசங்கம் வீணாய் போய் கூடாது. என் உடன் ஊழியர்களே, பாஸ்டர்மார்களே, தீர்க்கதரிசிகளே, உங்கள் மூலம் போகிற ஒவ்வொரு வார்த்தை விலையேறப்பெற்றது. அது வெறுந்தரையில், கட்டாந்தரையில் அல்லது பாறையில விதைத்து விடாதீர்கள். இதயத்துக்கு ஏற்ற செய்திகளை கொடுங்கள். மக்கள் இருதயத்துக்கு ஏற்ற செய்திகளை, பண்படுத்துகிற செய்திகளை கொடுங்கள். பரிசுத்தாவின் நிறைவிலே நிறைந்த மக்களுக்கு நல்ல விதைகளை போடுங்கள். அது பலன் தரும். அவர்களுக்குள்ள ஆவியானதை வளர்த்த பண்ணுவார். 1 30 60 100 வளர்க்க பண்ணுவார். பரிசுத்தாவின் பலத்தினால் நடக்க பண்ணுவார். நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஊழியம் செய்யுங்கள். சுய விளம்பரத்தை தேடாதிருங்கள். நமக்கு முன் சிலுவையை வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு முன் கிறிஸ்துவை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்கு பின்னாடி நின்று கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்துவிட்டு ஒவ்வொரு மனிதனிடத்தும் சொல்லுவார், இதை யாருக்கும் சொல்லாதே என்று. ஆனால் அவர் எவ்வளவு அதிகமா அப்படி சொன்னாரோ அவ்வளவு அதிகமா அவருடைய பெயர் பிரசித்தமாயிற்று. கையை தட்டுங்களேன். இன்னைக்கு சின்ன அற்புதம் நடந்தா கிளிப்சிங்ஸ் எடுத்துக்கிட்டு அதே ரீப்ளை பண்ணி வீடியோவில் போட்டு அங்கே போனேன், இங்கே போனேன், பரலோகம் போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் என்று மக்களை ஏமாற்றி உங்களுடைய விசுவாசத்தை, பிளைண்ட் ஃபைத், குருட்டு விசுவாசத்தை மிஸ்யூஸ் பண்ற பக்க வழியா நுழைந்த அநேகர் இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால் இருக்கிற எல்லா ஊழியர்களும் அவ்வளியே தான் என்று நினைத்துக் கொள்ளாது. தவறு. உண்மையான பரிசுத்தவான்கள் ஆங்காங்கே நிற்கிறார்கள். அவர்கள் சத்தியத்தை தவிர ஏதும் பேசவே மாட்டார்கள். அவர்கள் வாயில் கபடம் இருக்காது, பொய் இருக்காது, சுய விளம்பரம் இருக்காது, சுய மகிமையை தேட மாட்டார்கள். தங்களுக்கு யாராவது மகிமையா பேசினால் பிசாசு பேசுவதா எண்ணுவதே தேவனுடைய மனிதன். கைகளை தட்டி ஒரு மனிதனை யாராவது புகழ்ந்தால் அது சாத்தான் புகழ்கிறான் நினைத்துக் கொள்ளுங்கள். மனிதனால் நீங்கள் புகழப்படுகிற உங்களுக்கு ஐயோ. அங்கே ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண், குறி சொல்லுகிற ஆவியை உடையவள், அங்கே அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்ல, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் தான் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். அப்படி மட்டும் யாராவது சொல்லிட்டா அதையே நம்ம மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்போம். அன்னைக்கு பக்தன் சொல்றான், இவளை விட்டு அப்பாலை போ, நசரா இயேசு நாமத்தில் அப்பாலை போ சாத்தானை விரட்டினான். அந்த ஆவி அந்நேரமே அவளை விட்டு போய்விட்டது. ஏன்னா மகிமை வரும்பொழுது பூசாரிகள் அந்த மாலைகளையும் எருதுகளையும் வெட்ட வந்தபோது சட்டையை கிழித்துக் கொண்டு, ஐயோ நீங்கள் செய்கிறது என்ன? இதுக்காகவா நாங்கள் பிரசங்கம் பண்ணினோம்? இதற்காகவா பிரயாசப்பட்டோம்? ஐயோ, நீங்கள் வீணானவைகளை விட்டுவிட்டு மெய்யான தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி அல்லவா எங்களுடைய நோக்கம் வந்தது. நாங்கள் சாதாரண மனிதர்கள். அந்த பிறவி சப்பானி அலங்கார வாசல்லே எழும்பி நின்று ஓடின போது 40 வயது மதிக்கத்தக்கதானவன். இதோ அவர்கள் பிரமித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுய சக்தியினாலோ பக்தியினாலோ இதை செய்யவில்லை, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்டு நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் நடக்கிறான். கைகளை தட்டி நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கும் விதை 1 30 60 100 பலன் தரும். விதைக்கிறவனும் சரியா இருக்கணும், விதையும் நல்ல குவாலிட்டியா இருக்கணும். ஏதோ அள்ளி கண்ட இடத்துல தூவக்கூடாது, சரியான இடத்திலே அதை விதைக்க வேண்டும். இதோ அன்புக்குரியவர்களே, தேவனுடைய மனிதர்களே, பரிசுத்தவான்களே, விசுவாசிகளே, உங்கள் இருதயத்தை முதலில் பண்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை தண்ணினால் நிரப்பப்படுங்கள். பின்பு தேவ ஆவியின் சப்தத்தை கேட்க தொடங்குவீர்கள். அது உங்களுக்கு இந்த பலன் தரும். இன்னும் உணர்வற்ற இருதயம் இருப்பதற்கு காரணமே நீங்கள் அபிஷேகம் என்ற தண்ணீரினால் நிரப்பப்படவில்லை. எல்லா காரியத்திலும் மாமிசத்தில் சிந்திக்கிறேன். எனவே தான் மாமிசத்தில் ரிசல்ட்டும் அர்த்தமும் வருகிறது, புரிதலும் வருகிறது.
நீங்கள் ஆவியிலே சிந்தித்து பாருங்களேன். அப்போது ஆவிக்குரிய காரியங்கள் ஞான அர்த்தங்களாக உங்களுக்கு விளங்கும். உங்கள் வாழ்க்கையாகட்டும், உங்கள் படிப்பாகட்டும், உங்கள் பிசினஸ் ஆகட்டும், உங்கள் திருமணமாகட்டும், எல்லாவற்றையும் நீங்கள் மாமிசத்தில் தான் முடிவெடுக்கிறீர்கள். நமக்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும், நம்முடைய ஜாதியா இருக்க வேண்டும், இவ்வளவு பவுன் வேணும், இவ்வளவு நகை வேணும், இப்படி பையன் வேணும், அவன் வேலையில் இருக்கணும், அவன் பணக்காரன் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அவன் அழகா இருக்கணும், அவன் 6 பேக் இருக்கணும், அவனுக்கு செஸ்ட் இருக்கணும், அந்த பொண்ணு அழகா ஐஸ்வர்யமா இருக்கணும். இப்படிலாம் சிந்தித்து விட்டு பெண் பார்த்து விட்டு அப்படி ஒரு பெண்ணை பிடித்திருந்தால் ஓகே சொல்லிவிட்டு பத்திரிகையில் போடுவீங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. Never. Don't play with God. இறைவனோடு விளையாடக்கூடாது. உன்னை போல சாதாரண மனிதன் அல்ல, மனிதனோடு பேசுகிறது போல இதோ அவரோடு பேசக்கூடாது. அவர் ஒரு முறை சொன்னால் சொன்னதுதான், மாற்றி சொல்லவே மாட்டார். நாம் தான் எலும்பில்லா நாக்கு எங்கிட்டும் புரளும், நாம் தான் புரண்டு புரண்டு பேசுகிறவர்கள். இறைவன் மாற்றி பேசுகிற அல்ல. உன் எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது என்று நீ வாசித்தது உண்மையானால் உன் எதிர்காலத்தை கர்த்தருடைய கையில் கொடுத்து விட்டு அமைதியாய் காத்திரு. தேவனே உங்கள் வாழ்வை செவைப்படுத்துகிறார், தேவனே நிறைப்படுத்துகிறார், தேவனே உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறவர். அப்படி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, செத்து தொலைவோம், பரலோகம் போவோம். ஒரு அல்லேலூயா. அவர் இதோ காப்பாற்றினாலும் சரி, எங்களை காப்பாற்ற விட்டாலும் சரி, அவரே எங்கள் தேவன், அவருடைய சத்தத்தை மட்டுமே கேட்போம் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்கள் வாழ்வு செழிக்கும், பாக்கியமான வாழ்வுக்கு போவீர்கள். பாருங்களேன், எத்தனை பாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல தம்பி, சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தர் என்னோடு பேசினார் என்பது வாட்ச்மேனோ, அவர் உன்னுடைய விட்டு பியூனோ அல்ல, அவர் தகப்பன் பிள்ளை என்ற உறவிலே பேசுகிறார். அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு பக்கம் தகப்பன், மறுபக்கம் பட்சிக்கிற அக்னி, எரிச்சல் உள்ள தேவன். என் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய துவக்கத்தை காட்டிலும் முடிவுதான் நன்றாக இருக்க வேண்டும். நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதை. உங்கள் விதை விதைக்கிற உங்கள் இருதயம் நீர்வளம் பொருந்தியதா இருக்கிறதா என்பதே ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாஸ்டர், ஒரு திருச்சபை கணித்துக் கொள்ள வேண்டும். மேற்பூச்சாக கட்டக்கூடாது. அந்த காலத்தில் காயம் பட்டுடுச்சுன்னா கால் கையில் பாட்டி மாதிரி எங்கள் ஊர்லலாம் எங்கள் ஆட்சி என்ன செய்வாங்க, எல்லாம் கொஞ்சம் காப்பித்தூளை எடுத்துட்டு வா. என்னத்தை எடுத்துட்டு வா? காப்பித்தூளை எடுத்துட்டு வா, காப்பி பொடி, காப்பித்தூள் எடுத்துட்டு வான்னு அந்த காயத்தில் வச்சு விட்டுருவாங்க. அல்லது எங்கள் மதுரை பக்கத்தில் கிராமத்துக்கு போனால் சாணி எள்ளி அப்பி விட்டுருவாங்க. ஆன்டிசெப்டிக் மெடிசன்னு சாணியை நினச்சிக்கிட்டு அப்பி விட்டுருவாங்க. அல்லது எச்சிலில் மண்ணை குழப்பி அப்பி விட்டுருவாங்க. அது புறையோடி 3ஆம் நாளில் கால் இழுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். எனவே தான் தீர்க்கன் சொல்லுகிறான், கிளையாத்தில் பிசில் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன், ஆபரேஷன் சர்ஜன், மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி, மாஸ்டர் ஆஃப் சர்ஜன், ரண வைத்தியனும் இல்லையோ, ஆபரேஷன் பண்ண டாக்டர் இல்லையா? பின்பு ஏன் என் குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? என் ஜனத்தினுடைய காயத்தை அந்த பாஸ்டர்கள், அந்த தீர்க்கதரிசிகள், அந்த சபைகள் மேற்பூச்சாய் கட்டுகிறார்கள். காப்பித்தூளையும் சாணியையும் மண்ணையும் வைத்து கட்டுகிறார்கள். உண்மையான வைத்தியன் என்ன செய்வான் தெரியுமா? போன உடனே அந்த புண்ணை பிதிக்கி கத்த கத்த கதற கதற அறுத்து சீல் பிதிக்கி சுத்தம் பண்ணி ரத்தம் வருந்தட்டையும் அதை பிதிக்கி தையல் போட்டு அற்புதமான ஒரு மருந்தை வைத்து கட்டி விடுவான். 2 நாள் நிரந்தரமான சுகமாய் விடும். இந்த மேற்பூச்சாய் கட்டுகிற, மேற்பூச்சாய் பேசுகிற, மேற்பூச்சாய் விதைக்கிற விதையை வாங்காதீங்க. உங்க காயம் மாறாது, உங்கள் வாழ்க்கைக்கு முடிவு வராது. கடிந்து கொள்ளுதலை விரும்புங்கள். இதைத்தான் தாவீது சொல்கிறான், இதோ நீதிமான்கள் என் தலையை கொட்டட்டும், தயவாய் கொட்டட்டும், அது என் எண்ணெயிலும் எனக்கு மிருதுவாய் இருக்கும். நீதிமான்களின் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடைசி நாள் நிற்கிறோம். என்னிடத்தில் தான் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த கொரோனா எப்போ முடியும் பிரதர், எப்போ முடியும் பிரதர், எப்போ அவசானிக்கும் ഈ ക്വാറന്റൈൻ? എനിക്കറിയത്തില്ല. നിങ്ങൾ ശരിയാകുന്ന വരെയും கொரோனா இருக்கும். நீங்கள் உங்கள் இருதயத்தை சரி பண்ணும் வரை இந்த கொரோனா இந்த உலகத்தில் இருக்கும். தேவன் வாதைகளை கொண்டு வாதித்து வாதித்து வாதித்தான் ஜனங்களை மனம் திரும்ப பண்ணியிருக்கிறார். இது இறைவனால் உண்டானதானால் இறைவன் தான் அதை போக்க வேண்டும். தேவன் கோணலாக்கிறது ஒருவனும் நேராக்க முடியாது. ஒரு தம்பி ஒரு வியாதிக்காக வந்தான். அவனுக்கு நரம்புல பிரச்சனை. அப்போ ஜோசப் ஐயா என்று ஸ்ரீலங்காவில் பண்டாரவல பதுலை பகுதியில் ஊழியம் செய்தவர், பரிசுத்தவான். எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தது. 86 வயது, 1991-92 வருஷம் நடந்த சம்பவம்.
அவர் ஒரு சித்த வைத்தியனும் கூட. எனவே அவர் என்னோட எப்பொழுதும் சின்ன பையனை போல பேசிக்கொண்டிருப்பார். பல ஸ்லோகங்கள், நான் சொல்கிற ஸ்லோகங்கள் சமஸ்கிருதங்கள் இதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தது தான். எனக்கு நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னாச்சு, அவர் ஒரு நாள் ஒரு பையன் வந்தான், ஒரு கேட்ட அவன் வியாதியை சொன்னான். அதை அவனுக்கு சுகமாக்க முடியாது, நேச்சர்லேயே அவனுக்கு நர்வஸ் வீக்னஸ்ஸு, நரம்பு அடைஞ்சிருச்சு. அப்போ அவர் ஒரு செய்யுளை, ஒரு கவிதையை சொன்னார். அரும்பு கோணிடில் அதன் மனம் குன்றுமோ. அரும்புன்னா மொட்டு, முல்லை மல்லிகைப்பூ பிச்சிப்பூட மொட்டுக்கு பேர் என்ன பேர்? அரும்பு. அரும்பு கோணிடில் அதன் மனம் வாசம் குன்றுமோ. கரும்பு கோணிடில் கட்டி உப்பாகுமோ. கரும்பு வளைஞ்சிருந்தா புளி உப்பு கறிக்குமா இனிக்குமா? கரும்பு வளைஞ்சிருந்தாலும் இனிக்கும். அரும்பு கோணிடில் அதன் மனம் குன்றுமோ. கரும்பு கோணிடில் கட்டி உப்பாகுமோ. இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம். நங்குசமா அங்குசமா அங்குசம். ஒரு சின்ன தொட்டையை போட்டு மலையாளத்தில் யானை அங்கோட்டு தெரியும் யானை, இங்கோட்டு தெரியும் யானை, வடக்கோட்டு போ, தெக்கோட்டு போ, மும்போட்டு போ. ஒரு 60 கிலோ வெயிட்டுள்ள ஒரு மனுஷன் அம்புட்டு பெரிய யானை மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன அங்குசத்தை போட்டுக்கிட்டு அங்கே இங்கே திரிக்கிறான். இரும்பு கோணிடில் யானையையும் வெல்லலாம். என்னது இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம்? இப்போ எப்படி? அரும்பு கோணிடில் அதன் மனம் குன்றுமோ. கரும்பு கோணிடில் கட்டி உப்பாகுமோ. இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம். நரம்பு கோணிடில் நாம் என்ன செய்வோம்? இது உனக்கு பிறவிலேயே கோணலாவே பிறந்துட்டப்பா. சிலவனை திருத்துறதே கஷ்டம், கோணலான வாழ்க்கை. இப்போ அடிக்கடி நான் சொல்லுவேன், நண்டு குஞ்சும் மீனு குஞ்சும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. யாரும் நண்டு குஞ்சும் மீனு குஞ்சும். இந்த மீனு குஞ்சு எப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே நீந்தோம். நண்டு குஞ்சு எப்படி நீந்தோம்? இப்படி போகும், இப்படி போகும். மீனு குஞ்சு நேராக. இது ஃப்ரெண்டு, ரெண்டு பேருக்கும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இந்த மீனு குஞ்சு நண்டு குஞ்சுக்கு நீந்த ஸ்ட்ரைட்டாக நீந்த சொல்லி எவ்வளவு படித்து சொன்னாலும், மண்டையை முட்டி சொன்னாலும் அதுக்கு கோணையாக தான் நீந்த தெரியுது. இது சோர்ந்து போச்சு. என்னடா இவன் திருந்தவே மாட்டானா? சில பேர் அப்படித்தான். எத்தனை பிரசங்கம் கேட்டால், எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏது மற்றவாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவுக்கு அதிதோஷி. இப்படித்தான் கல் மாதிரியே உட்காந்துருக்குமா. திங்க தூங்க, திங்க தூங்க, திங்க தூங்க. மாம்சத்தில் யோசிக்க அதைத்தான் யோசிக்கும். டேய் வாட்ஸ்அப் பார்க்காதனா அதைத்தான் பார்க்கும். பொம்பளைங்கிட்ட பேசாதனா ரொம்ப பேசுவான். ஆம்பளைகிட்ட பேசினா இவன் ரொம்ப பேசுவா. இப்போ தலை விரிச்சு ஆடுது. அது அந்த பக்கம் வச்சுருவான். வேண்டாம், அதுக்கு போனால் ரொம்ப டென்ஷன் ஆகி நான் பேசுவேன். வேண்டாம். இந்த நண்டு குஞ்சு ஓடுது. இது இந்த மீன் குஞ்சு நம்ம ஃப்ரெண்டு இப்படி கோணத்தனமாக போய்கிட்டே இருக்கானே. எப்படி போய்கிட்டு இருக்கான்? கோண வழியிலேயே போகிறானே, நேராக்கவே முடியலையே. நானும் சில பசங்களை வச்சுக்கிட்டு இவனை என்னால் நேராக்க முடியல. நானும் நீந்த சொல்லி கொடுத்தேன், நீந்தவே மாட்டேங்கிறாங்க. பாவக்கடலில் மூழ்கினேன், நீந்த தெரியவில்லை. பாதையில் தடுமாறினேன், பாதை தெரியவில்லை. வாழ்ந்திட லட்சியம் வளர்த்தேன், வாழத் தெரியவில்லை. வழியான இயேசு என்னை மாற்றினார், சொல்ல தெரியவில்லை. அவர் அன்பை சொல்லி முடிவதில்லை. கைகளை தட்டி இப்போ நீந்த சொல்லி கொடுத்துருந்துச்சு இல்லையா? ஒரு நாள் நண்டு குஞ்சு ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. டேய் எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுச்சு. யார? நண்டு குஞ்சு மீன் குஞ்சை கூப்பிடுச்சு. சரி மீன் ஓகே நானும் வரேன் அப்படின்னு போயாச்சு. நண்டு குஞ்சு வீட்டுக்குள்ளே, மீன் குஞ்சு போகுது. போன நுழைஞ்ச உடனே மேம் மேம் என்ன மக்களே? யார்? நண்டோட அம்மா, நண்டு குஞ்சோட அம்மா. என் ஃப்ரெண்டு வந்திருக்கான். அங்கேருந்து அம்மா டிபார்ட்மெண்ட் கருவி கரண்டியோட ஓடி வந்தாங்க. ஹலோ தம்பி அப்படின்னாங்க. அவங்களும் சைடில் வந்தாங்க. என்னடா இவங்க ஆத்தாலும் இதே மாதிரியே ஓடுறா? இந்த மீன் குஞ்சுக்கு ஆச்சரியம். அடுத்து டேட் அப்பா அப்பா. அவர் பெட்ரூம்லேருந்து என்னடா மக்களை என்னாரு? அவர் சைடில் கிரிக்கெட் ஓடி வந்தார். என்னடா இது இப்படி ஓடி சைடில் இவங்க ரெண்டு பேருமே இப்படித்தான் ஓடுறாங்க. ஓ இது இவன் கோளாறு இல்லை, இவன் பிறவி கோளாறு. கோணலும் மாறுபாடான சந்ததி, பாவத்தை விட்டு விலகாத இதயம். எனவே இதயத்தை பண்படுத்தி விட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட இதயத்தில் போடுகிற விதைக்குத்தான் இங்கே மதிப்பு இருக்கிறது. கைகளை தட்டி நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பரலோக சந்தோஷத்தை உங்கள் நிரப்ப போகிறார். உங்கள் முடிவு உங்கள் கையில் இல்லை, தீர்மானியுங்கள் அதை.
வாழ்க்கை என்பது ஒரு நாள் பயணம் அல்ல. 70 வயது வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற பொறுப்பு உன்னுடையதல்ல. உன்னை உருவாக்கி இந்த உலகத்தை தன் நாசியின் சுவாசத்தை உன் நாசிலே ஊதி உனக்கு பெற்றோர் என்ற உருவிலே உருவெடுத்து வந்து உன்னை கவனிக்க வைத்து வளர்த்து ஆளாக்கி தனக்கென்று நிறுத்தி வைத்திருக்கிற தேவனே உன் ஆத்மத்துக்கு உத்தரவாதி. கைகளை தட்டி அதிகாரி. அப்படி சித்தம் நீ செய்தாயானால் நீ கேட்கிறதெல்லாம் கொடுப்பார். கைகளை தட்டி நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. இப்படி தம்பி, பெற்ற பிதா போலும் குற்றம் எண்ணாரே, பிள்ளையாகிலவர் தள்ளி விடாரே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. அலகை சதித்தின் மீது வலை வீசினாலும், அலகை சதித்துன் மீது வலை வீசினாலும், அஞ்சாதே இயேசுபரன் தஞ்சம் விடாதே, அஞ்சாதே இயேசுபரன் தஞ்சம் விடாதே, வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும், உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும், உறுதி விட்டயராதே நெறி தவறாதே, உறுதி விட்டயராதே நெறி தவறாதே, வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும், வேகம் கொண்டாலும், திடமனதாயிருந்த புரிவாயே, திடமனதாயிருந்து அடல் புரிவாயே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே,
வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தன்னுயிரிந்திட்ட உன் இயேசுநாதர், தன்னுயிர் ஈந்திட்ட உன்னே சுநாதர், தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே, தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே. வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. மரணம் உருகின்ற தருணம் வந்தாலும், மரணம் உருகின்ற தருணம் வந்தாலும், மருள வீழாதே நல் அருளை வீழாதே, மருள வீழாதே நல் அருளை வீடாதே. வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. பெற்ற பிதா போல் உன் குற்றம் என்னாரே, பிள்ளையாகில் அவர் தள்ளிவிடாரே. இன்றைக்கு தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறதே, கர்த்தருடைய சமூகம் உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறதே. நீர் வளம் பொருந்திய உங்கள் இருதயமாகிய நிலத்தில் கர்த்தருடைய சத்தமாகிய வேத வார்த்தைகளை விதைத்துக் கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர்களுக்கு இந்த வார்த்தை இருக்கிறதோ, வேதம் சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமத்துக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். குளிர்ந்த தண்ணீர் சமானம். பரிசுத்த ஆவிய தண்ணீர் உங்கள் மேல் வரட்டும், தேவ வசனம் உங்கள் விருத்தியாகட்டும், 1 30 60 100 பலன் தரட்டும். பரிசுத்தவான்களே, உண்மை தீர்க்கதரிசிகளே, உண்மை ஊழியர்களே, உலகத்தில் நம்மை பற்றி, நம்முடைய ஊழியங்களை பற்றி, கிறிஸ்துவத்தை பற்றி எல்லாம் மீம்ஸ் வந்துருச்சு, சினிமா வந்துருச்சு. 1000 வரட்டுமே, 1000 வரட்டும், 1000 வரட்டும், இன்னும் அதிகம் வரட்டும். நீங்கள் அசையாதிருங்கள், உண்மையாய் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தரை நம்முடைய வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு இச்சம் இல்லை. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்குத்தான் போராட்டம். பிசாசு பலரை தூண்டி விடுவான், உங்களை தூசிக்க வைக்க எத்தனையோ உபகரணங்களை பயன்படுத்துவான். கலங்கவே கலங்காதீர்கள். ஒரு ராஜாவை பற்றி சொல்றான், நாங்கள் அந்த நாட்டில் போய் அவங்க சாமியெல்லாம் அடிச்சு கொண்டுட்டோம், அடிச்சு நொறுக்கிட்டோம், கோவிலை எடுத்தோம், அது எங்களை என்ன செஞ்சிச்சா? அப்படித்தான் உங்கள் தேவனையும் யெகோவா தேவனையும் நீங்கள் நம்பியிருக்கிற உங்களையும் நாங்கள் அழிப்போம் என்று. யாரு அழுதது போய் சொல்லுங்க? எசேக்கியா அழுகிறான், ஆண்டவரே உம்மை தூசிக்கிறதை கேட்டேன். அப்ப தீர்க்கதரிசி சொல்கிறான், அவர்கள் எல்லாம் தேவர்கள் அல்லவே, நீரோ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். மற்றவர்களோடு விளையாடுறது போல கொக்கன்று நேத்தாயா கொங்கணவா, மற்றவர்களோடு விளையாடினது போல ஆண்டவரோடு விளையாடக்கூடாது, இறைவனோடு விளையாடக்கூடாது. தொட்டு கழிக்கிறது பச்சிக்குന്ന அக்னியான தீய நெருப்பு, இதோ தீயான
ദൈവം സർവശക്തൻ. സർവശക്തൻ മത്സരിക്കാൻ ഒരു മനുഷ്യരെ കൊണ്ട് കഴിയത്തില്ല. அவர் நாமம் பயங்கரம். எனவே அவருக்காக அவரை நீங்கள் காப்பாற்ற வேண்டாம் கிறிஸ்தவர்களே. அவரை தூஷிக்கிறவர்கள் தூற்றுவார், தூற்றட்டும், போற்றுவார், போற்றட்டும். அதை பற்றி ஒரு ஊழியர்களும் கவலைப்படாதிருங்கள், ஒரு ஊழியர்கள் அதுக்கு பதில் சொல்லாதிருங்கள், போராடாதிருங்கள். ஒன்றை மட்டும் செய்யுங்கள். அதுபோல ஒரு போராட்டம் ஒன்றும் இல்லை. முழங்கால் நில்லுங்கள், ஆண்டவரை நோக்கி அபயமிடுங்கள். ஆண்டவரே, பிரசவ நேரம் வந்துவிட்டது, எங்களுக்கு பிரசவிக்க பலன் இல்லை, எங்களை பலப்படுத்தும். அந்நியர்கள் உம்முடைய நாமத்தை தூஷிக்கிறார்களே, உம்முடைய ஊழியர்களை தூஷிக்கிறார்களே, உம்முடைய பரிசுத்தவான்களை தூஷிக்க சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் இறங்குவார். பின்பு அவர்கள் எழுந்திருக்கவே முடியாது. அவர்கள் தொழில் முடங்கி போகும், வியாபாரம் முடங்கி போகும், பணம் முடங்கி போகும். எத்தனை சினிமா ஆண்டவர் குடும்பம் எடுத்தால் அத்தனை சினிமாவும் நாசமாக போயிடும். அது எடுத்தவர்கள் குடும்பம் 1000 தலைமுறைக்கு திரும்பி இந்த உலகத்தில் நிமிர்ந்து நிற்க முடியாது. அவர்கள் எல்லோரையும் போல ஆண்டவரையும் இதோ தூஷிக்கலாம் என்று யாராவது பகல் கனவு கண்டாவானால் அது பலிக்காது தம்பி, பலிக்காது. நான் எந்த மதத்தையோ எந்த ஸ்பெசிபிக் பண்ணியோ யாரையும் சொல்லல. நான் நம்பி இருக்கிற தெய்வம் இறைவன். அவர் எப்படிப்பட்ட, அவரோடு ஒரு மனுஷனும் விளையாட முடியாது. கைகளை தட்டி அவருக்கு தொண்டு செய்கிறோம் என்ற போர்வையில் வந்த போலிகள் வேண்டுமானால் சில தவறுகளை செய்திருக்கலாம். இந்த குப்பையிலே கிடந்தாலும் குண்டிமுத்து குண்டிமுத்து தான், சேற்றிலே முளைத்தாலும் செந்தாமரை செந்தாமரை தான், அழுக்குள்ளில் இருந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம் தான். சிலர் தவறு செய்கிறார் என்பதற்காக உண்மை ஆன்மீகவாதிகளையும் சேர்த்து களையெடுக்கலாம் என்று, கிறிஸ்தவத்தை அழித்து விடலாம் என்று கனா காணக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனை அழிக்கலாம், ஒரு பைபிளை கூட எரிச்சிடலாம், ஒரு 10 சர்ச்சை இடிச்சிடலாம். ஆனால் கிறிஸ்தவம் அழியாது, கிறிஸ்துவை அழிக்க முடியாது. அவர் உலகத்தையே உண்டாக்கின தெய்வம். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. தைரியமா விதையுங்கள். கண்டவங்கிட்ட போய் விதைச்சுக்கிட்டு கண்டவங்கிட்ட போய் சண்டை போடாதீங்க. நமக்கு தகுதி இல்லைன்றேன். நாம அவங்ககிட்ட பேச நம்ம அவங்களுக்கு எதிரி இல்லை. அவங்க எதிரியாகக்கூடிய தகுதி கூட அவங்களுக்கு கிடையாது. அவங்க வியாபார நோக்கோடு சிலதை செய்வார்கள். சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல ஒரு சிலர் இருந்தாலும், ஒரு சில வியாபார நோக்கு அல்லது ஒரு மதம் சார்ந்த மக்கள் அல்லது மதவெறி பிடித்தவர்கள் அல்லது பக்தர்கள் அல்ல. எல்லா மதத்திலும் பக்தர்கள். அவர்களை கையெடுத்து கும்பிடுகிறேன், அவர்களை மதிக்கிறேன். எல்லா மதத்திலும் சிறந்த பக்தர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இறைவனை பற்றியும் ஒரு மதத்தை பற்றியும் பிறரை பற்றி அவமானமாய் பேசவே மாட்டார்கள். அவர்களுக்கு பேர் தான் பக்தர்கள் என்று பெயர். மற்றெல்லாம் மதவெறியர்கள் அல்லது ஒரு சாரார், ஒரு மதத்தை மட்டுமே சார்ந்தவர்கள், சக மனிதர்களை நேசிக்க தெரியாதவர்கள். நாமும் அப்படி இருக்க வேண்டாம். தயவு செய்து தவறுதலான மீம்ஸ் எல்லாம் நீங்க தவறுதலான மீம்ஸுக்கு பதிலே சொல்லாதீங்க. மௌனமா இருந்தாலும் அடங்கிடும். பதிலே சொல்லக்கூடாது. மூடனுக்கு ஏற்ற மறு உத்தரம் சொல்லாதே, சொன்னால் அவன் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்வானே. மூடனுக்கு ஏற்ற மறு உத்தரம் சொல்லக்கூடாது. நீர்வளம் பொருந்திய இடத்தில் மட்டும் விதைப்போம். அல்லேலூயா. எங்கெல்லாம் விதைச்சா முளைக்குமோ அங்கே மட்டும் விதைப்போம். ஏன் ராம்பி நான் சொல்ல புரியுதோ? ஒன்று புரியுது இல்லையா? நல்லா எங்க பண்படுத்தப்பட்ட நிலத்தில் நீர்வளம் பொருந்திய இடத்துல எந்த இடத்துல விதைய போட்டா பயிர் நன்னா வளருமோ அங்கதான் விதைக்கணும். கண்ட இடத்துல விசிறிப்புட்டு வாங்கி கட்டிட்டு வந்துக்கூடாது, அகப்பை அடிப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தரோடு வாழும் ஒரு பாக்கியம் இந்த தலைமுறைக்கு கொடுத்திருக்கிறார். 2K கிட்ஸ் ரொம்ப கோவப்படுவேன். இந்த 2K கிட்ஸை பார்த்தாலே இவங்களுடைய பண்பாடு, இவங்களுடைய கல்ச்சர், இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தா. ஆனால் அவர்களுக்குள்ளேயும் நேற்று சொன்னேன், கல்லுக்குள் தேரையை வைத்தார், கல்லுக்குள் ஈரம் இருக்கிறது. பாறையை உடைத்தா அதுக்குள்ளே ஒரு தவளை உட்காந்துருக்குதுங்க. எப்படி இத்தனை வருஷம் உள்ள இருந்துச்சு தெரியல. இந்த 2K கிட்ஸ் இந்த கல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே, அதுக்குள்ளேயும் சில ஈரம் இருக்கத்தான் செய்யுது. இத்தனை மக்கள் இருந்தால் எல்லா தலைமுறையிலையும் அவர்களுக்குள்ளேயும் கர்த்தர் தெரிந்தெடுத்த ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். கைகளை தட்டி இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்க உங்களுடைய தவறுகளை சரி என்று எண்ணிக்கொள்வதற்காக எல்லோரும் என்னை மாதிரி தான் இருக்கிறாங்க. மஞ்சள் காமால வந்தவனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? நெவர். இந்த 2000 இந்த 2K கிட்ஸ்லையும் உத்தமமான பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், சமுதாயத்துக்கு தொண்டு ஆற்றும் நல்மனசாட்சி உள்ளவர்கள், இதோ காம விகாரம் இல்லாதவர்கள், அசுத்தம் செய்யாத இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுக்கு விதைக்கிறேன் நான் இந்த விதையை. கைகளை தட்டி
அவர்கள் இருதயத்துக்கு இந்த இருதயத்தை போடுகிறேன். கேட்க காதுள்ளவன் கேட்கட்டும். தாகமா இருக்கிறவன் இலவசமா ஜீவத்தின் நீரை வாங்கி பானம் பண்ணட்டும். கேளாதவன் போல் இருந்தால் போகட்டும். கடைசியில் மாமிசம் உருவழியும் பொழுது புலம்புவாய், ஐயோ என் போதகரின் சொல்லை கேளாமல் என் உபதேசம் பண்ணினவர்களுக்கு அலட்சியம் பண்ணினேனே. இப்பொழுது சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஏறக்குறை எல்லா தீங்குக்கும் உள்ளான முறையிடுவாய். நான் போன வாரம் சொன்னேன், திருப்பி ரிப்பீட் பண்றேன். நான் அந்த காலத்தில் கிராம ஊழியத்துக்கு போகும்போது கிராம பாணியில் இந்த ஃபோக்கு நாட்டுப்புற பாட்டை மாதிரி பாடுவேன். ஒரு தவள் ஐயா என்னோட இருந்தார், இமானுவேல் ஐயான்னு பேர், மனுவேல் ஐயான்னு. அந்த ஐயா வாசிப்பார், பாடுவேன். அவங்களுக்கு புரிகிற அந்த பாணியில் பாடுவேன். அப்போ என்ன சொன்னால், கடைசியில் இந்த மக்களெல்லாம் குற்றம் சுமத்தி பிசாசு அவன் தான் கெடுத்துட்டான், பிசாசு என்ன கெடுத்துட்டான், பிசாசு என்ன சொன்னான் அப்படின்னு போன வாரம் சொன்னேன். அதுக்கு உடனே இவருக்கு ஆண்டவர் கடைசியில் நியாயம்னு கற்றுக்கப்படுது. இந்த மக்கள் தான் மனுஷன் தான் தங்களை கெடுத்து வீணாக்கி விட்டார்கள், சாத்தானோட நீங்களும் நரகத்துக்கு போங்க அப்படின்னு எத்தனை பேரை அனுப்பினேன், எத்தனை தீர்க்கதரிசி அனுப்பினேன், டென்சிங்டானில் கூட அனுப்பினேன். நீங்கள் கேட்டீங்களா அப்படிங்கிறது இந்த மக்கள் அங்கேயும் விடான்னு சொல்லுவாங்களாம். ஐயா போதகமார் சொன்னதெல்லாம் பொய்யிலோ எண்ணிருந்தோம், ஐயா டென்சிங்டானில் சொன்னதெல்லாம் பொய்யிலோ எண்ணிருந்தோம், இரண்டாம் மரணமாகிய அக்கினியில் தள்ளப்பட்டோ ஐயையோ. போகுமா? இப்ப எத்தனை கத்தினாலும் காது செவிடனை போல கேட்க மாட்டேன்ற. ஒரு நாள் இதை சொல்லுவாய், அங்கே எரியுது பார் அக்கினிக்கு அந்த கடல், அதுல துடிக்குது பார் பாவம் செய்த உடல், அவையாத நெருப்பு நிறைந்த கடல், அதில் சாகாத புழுக்கள் நிறைந்த உடல். நல்லதையே சொல்லி வைத்தார் இயேசு, அதை நலங்கடவே மாட்டிட்டான் பிசாசு. ஒரு மனைவி போதும் என்றார் இயேசு, இல்ல உன் இஷ்டம் போல கட்டடானாம் பிசாசு. பெற்றோர்களை மதிக்க சொன்னார் இயேசு, காசு கொடுக்கலன்னா மிதிக்க சொன்னான் பிசாசு. ஒரு மனைவி போதும் என்றார் இயேசு, உன் இஷ்டம் போல கட்டணாம் பிசாசு. கல்சாராயம் குடிக்காதென்றார் இயேசு, கலந்து விட்டாத்தாண்டா ஜாலி நாம் பிசாசு. ஆத்மாவை காத்துக்கொள் என்றார் இயேசு, இவன் சினிமாவிலே சிலுக்கு நாம் பிசாசு. உங்க இருதயம் அப்படித்தானே இருக்கிறது. நல்லதையே சொல்லி வைத்தார் இயேசு, அதை நலங்கடவே மாற்றிட்டான். எல்லாம் இந்த காண்கிற இன்பமெல்லாம் அழியும், காப்பு கொலுசு கம்மல் ஜிலிப்பி எல்லாம் போச்சுதே, கழுகு குருவி பிடுங்கி திங்க காலமாச்சுதே. டோலக்கு 3 டாட்ஸ் உள்ளது, ஒரு பெரிய ரிங்கு, காதை இழுக்குது மாதிரி செய்யுங்க. காதை அந்த போது மாட்டில் இங்கேருந்து ஒரு பாறாங்கயிறை தூக்கி மண்டையில் சொருவிக்கிறோம், காதை அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டுறோம். அப்படியே அந்த காலத்தில் தண்டட்டி போட்டாங்க, தண்டட்டியை விட பெருசாக இப்போ பெரிய வளையம் போடுறது, இங்கே போடுறது. நான் போன வாரம் சொன்னேன், முதுகுக்கு பின்னாடி சன்னல், ரவுண்டு, கட்டு, கயிறு, குஞ்சலம், சடை எல்லாம் தொங்கும். எத்தையும் வச்சுக்கிட்டு யார் பார்க்கணும் இதெல்லாம்? ஒரு நாள் லட்சுமி லாங்கலாத்து காடா கிளாத்தை வச்சு 2 நெருக்கு 2 குடுக்கு ஒரு சுத்து போடு தமக்கு வச்சு அமைக்கிடுவான். டன்ட்டு நக்கு டனக்கு நக்கு டன்ட்டு நக்கு டனக்கு நக்கு அடித்து போய் அப்படி உட்காந்து போய் அமைக்கிடுவான். 3 நாள் நாரி புளுத்து போவாய். ஐஸ்வர்யராய் எலும்பு கூடும், எலும்பு கூடும், எதுன்னு வித்தியாசமே தெரியாது. அதனால் வாழும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரிசுத்தாவின் தண்ணீராகி நிறைவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை 1, 30, 60, 100 பலன் கொடுக்கிற நிலமாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற பரிசுத்தவான்களே நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா. போதகன் மராவியோடும் புகழை ஓதவே போதகன் மராவியோடும் புகழை மோதவே பெரும் பொய்யை மோதவே அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே அறுப்பு மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே.
இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே, இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே, எங்கள் சபைகள் நீடவே அறுப்போம் மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. எமை புரந்த இயேசு நாமம் எவரும் காணவே, எமை புரந்த இயேசு நாமம் எவரும் காணவே, இருளடங்கி நாணவே அறுப்போம் மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. வசன அமுதை வார்க்கும் நல்ல வல்லவர் ஓங்கவே, வசன அமுதை வார்க்கும் நல்ல வல்லவர் ஓங்கவே, மதிகேடு நீங்கவே அறுப்போம் மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. எண்ணில்லாத ஆற்றுமாக்கள் ஏங்கி நையுதே, எண்ணில்லாத ஆத்துமாக்கள் ஏங்கி நையுதே, மிக இழைத்து தொய்யுதே அறுப்போம் மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. அறுப்போம் மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. போதகன் மராவியோடு புகழை ஓதவே, போதகன் மராவியோடு புகழை ஓதவே, மிகு பொய்யை மோதவே அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. போதகன்மார் ஆவியோடும் புகழை ஓதவே, மிகு பொய்யை மோதவே. பிரசங்கிக்கிற பிரசங்கிமார், பாஸ்டர்மார், தீர்க்கதரிசிகள் உம்முடைய புகழை எப்பொழுதும் பேசட்டும். மிகுந்த பொய்யாகிய கபடை மோதி எதிர்த்து நிற்கட்டும். அப்படி அற்ப மிகுதியப்பா ஆட்கள் தேவை, அருளும் நாதனே. இத்தனை சந்தோஷம். மகிமையின் தேவன் நம்மச்சில் இருக்கிறார். நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம். இந்த பொன்னும் பொருளும் எல்லாம் இழந்து போகும், எல்லாம் ஒழிந்து போகும்.
ஆண்டவரோடு வாழும் வாழ்க்கை. மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, பாடி நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். லோகத்தில் இன்பம் வேண்டாம், லோகத்தின் இன்பம் வேண்டாம், போகணும் യേശുവിൻ പാത നോക്കി. ലോകം എനിക്കു വേണ്ടാം, ലോകത്തിൻ ഇമ്പം വേണ്ടാം, പോകണം യേശുവിൻ പാത നോക്കി. ഏകുന്നു സമസ്തവും ഞാൻ നിന്റെ ഏകനാഥനെ നിനക്കായി. ഏകുന്ന സമസ്തവും ഞാൻ നിന്റെ ഏകനാഥനെ നിനക്കായി. കൊടുവിട്ടൊടുവിൽ ഞാനൻ നാട്ടിൽ വീടിന്റെ മുൻപിലെത്തും. പാടിടും ജയഗീതമേ ഞാൻ പങ്ക് പാടുകളേറ്റവനാ. പാടിടും ജയഗീതമേ ഞാൻ പങ്ക് പാടുകൾ ഏറ്റവനാ. ഉറ്റവർ സ്നേഹിതർ പക്ഷം തിരിഞ്ഞു നിന്നു, മുറ്റം വീടക്കനെന്നി തള്ളിടുമ്പോൾ. ഉറ്റവർ സ്നേഹിതർ പക്ഷം തിരിഞ്ഞു നിന്നു, മുറ്റും വീടക്കനെന്നി തള്ളിടുമ്പോൾ. പറ്റിച്ചേർന്നവൻ നിൽക്കുമേ ഒടുവിലും പക്ഷത്തു ചേർന്നിടുമേ. പറ്റിച്ചേർന്നവൻ നിൽക്കുമേ ഒടുവിൽ പക്ഷത്തു ചേർത്തിടുമേ. കൊടുവിട്ടൊടുവിൽ ഞാനൻ നാട്ടിൽ വീടിന്റെ മുൻപിലെത്തും. പാടിടും ജയഗീതമേ ഞാൻ പങ്ക് പാടുകളേറ്റവനാ. പ്രാപഞ്ചികമാകും പ്രകൃതമെല്ലാം മാറും, പ്രാണപ്രിയനോടൊത്തു കൂടിടുമ്പോൾ. പ്രാപഞ്ചികമാകും പ്രാകൃതമെല്ലാം മാറും, പ്രാണപ്രിയനോടൊത്തു കൂടിടുമ്പോൾ. പ്രാക്കൾ കണക്കെ പരക്കും നാം അന്ന് പ്രാപിക്കും രൂപാന്തരം. പ്രാക്കൾ കണക്കെ പരക്കും നാം അന്ന് പ്രാപിക്കും രൂപാന്തരം. കൊടുവിട്ടൊടുവിൽ ഞാനും നാട്ടിൽ വീടിന്റെ മുൻപിലെത്തും. പാടിടും ജയഗീതമേ ഞാൻ പങ്ക് പാടുകൾ ഏറ്റവനായി. പാടിടും ജയഗീതമേ ഞാൻ പങ്ക് പാടുകൾ இயேசுவின் வல்லமை நம்ம மத்தியில் வந்திருக்கிறது.
பரிசுத்தமான ஆண்டவர் நம்மத்தில் இறங்கி வரப்போகிறார். நன்றி மட்டும் சொல்லுவோம். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. எந்த சூழலிலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ண நேரடித்த பலனுக்காக நன்றி, நேரடித்த கிருபைகளுக்காக நன்றி. என கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியுடைய இதயத்தை நல்ல நிலமாக மாற்றி நீர் பாய்ச்சலாகிய பரிசுத்த ஆவியானுடைய தனினா நிரப்பினதற்காக கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று உண்மை ஊழியர்களுக்கு நீ சொன்ன ஆசீர்வாதத்திற்காக நன்றி, ஆசீர்வாத வார்த்தைகளுக்காக நன்றி. இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, என் அன்பு இரட்சகனே, இந்த நாளிலும் நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் பேச கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே, இப்பொழுதும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலையற்றோருக்கு வேலையை தாரும், குழந்தை பாக்கியத்தை தாரும். இதோ குடும்பத்தில் திருமணம் நடக்கட்டும். எதிர்காலத்தை கொடுத்து கலங்குற ஒவ்வொரு ஆசீர்வதியும். கடன் பார்த்து சிக்கிருக்கிற மக்களை கிருபையை ஆசீர்வதியும். நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் சம்பூர்ணமாக எங்களை ஆசீர்வதித்தரலும். நான் அப்பிரஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்துக்கு மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் இந்தியாவை ஆசீர்வதியும், எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், எங்கள் முதலமைச்சரை அமைச்சரவை ஆசீர்வதியும், காவல்துறையை ஆசீர்வதியும், நீதிமன்றங்களை ஆசீர்வதியும், மருத்துவ பணியாளர்களை ஆசீர்வதியும். இந்த வியாதியின் தொற்று இனிமே என் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. பிரியமானவர்களை மரணத்துக்கு கொடுத்து விட்டு தன்னந்தனியாய் தத்தளிக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறுதலை வெள்ளம் போல் அனுப்பும் இயேசு சுவாமி, ஆறுதலை வெள்ளம் போல் அனுப்பும். எத்தனை வயதாகட்டுமே பெற்றோரின் அன்பு என்பது ஈடு இணையற்ற ஒரு அன்பு அப்பா. அவர்களை கனப்படுத்தவும், அவர்களை முதிர் வயதிலே தள்ளிவிடாமல், அவர் முதிர் வயதிலே அவர்களை பராமரிக்க இருதயத்தை இளைய தலைமுறைக்கு தாரும். அவளை நேசித்தவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை தாரும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மரித்து போன தேவனுடைய ராஜ்யம் போயிருக்க என் தகப்பனாருக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் காட்டின நல்ல வழிகளை நாங்கள் பின்பற்றி வாழ கிருபை அளித்தரணும். அவர்கள் எப்படி கிறிஸ்துக்குள் ஓட்டத்தை முடித்தார்களோ அப்படியே ஒவ்வொரு முதியவர்களும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள் தங்கள் ஓட்டத்தை முடிக்க கிருபை அளித்தரணும். ஆறுதலற்ற எனக்கும் என் இயேசு மரவார் குடும்பத்தினருக்கும் என் பிள்ளைகளுக்கும் சகோதரிகளுக்கும் ஆறுதலை தாரும். நீர் ஒருவரே எங்களை தாங்குகிறவர், தாங்கி நடத்தும். இத்தனை காலம் வலது கையை பிடித்து வழுவாமல் காத்த நேசரே, ஜீவபரியந்தம் உம்முடைய நிழலில் மட்டுமே நான் தங்கி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய செட்டையை மட்டும் என்னை மூடிக்கொள்ளும். நீ என்னுடைய ரெஃப்யூஜ் கேம்ப், அடைக்கல பட்டணம் அப்பா. நீர்தான் அடைக்கல பட்டணம். நான் ஓடி சுகமாய் தங்கிக் கொள்கிறேன். கர்த்தருடைய மகிமை தங்கட்டும். என்னை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். சகலத்துக்கிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஜெபம் முடியும் பொழுது என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று எதிர்பார்த்து என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அத்தனை பிள்ளைகள் மேலும் தேவ ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும் இயேசு சுவாமி. ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தை பூசிக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளின் நேரலையில் வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுகிறேன். என் தகப்பனாருடைய மரணத்தில் நிறைய பேர் என் துக்கத்தில் பங்கெடுத்தீர்கள். அனைவரும் சொல்லவே முடியல, யாரும் தனிப்பட்ட முறையில் நான் கூப்பிடலை. ஆனாலும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்பிலும் மற்றவருமா கேட்டு ஓடி வந்து ஆறுதல் படுத்தினீர்கள். அநேகர் பண உதவிகளை அனுப்பினீர்கள். எதற்கென்று எனக்கு தெரியாது. என்னுடைய செலவில் நீங்களும் பங்கெடுத்து கொண்டீர்கள். அதை நினைக்கும் போது என் உள்ளமெல்லாம் சந்தோஷம் அடைகிறது. எதற்காணிக்கே அனுப்பினீர்களா, இல்லை எங்கள் அப்பாவுடைய அடக்கத்திற்காக, அல்லது எனக்கு பணச்செலவு வந்துவிடும் என்று. ஒரு அம்மா நேற்று வந்தாங்க, ரொம்ப ஏழை, சிதம்பரத்திலேருந்து குடும்பத்தோடு வந்துவிட்டு சொன்னாங்க, என் பிள்ளை தனியாக நிற்குதே, என் பிள்ளை தனியாக நிற்குதே, செலவுக்கு என்ன செய்யுமோன்னு சொல்லி என் கொலுசு எல்லாம் விற்றுட்டு இந்த காசை கொண்டு வச்சிருக்கேன், வச்சுக்கங்கய்யா என்று கையை பிடித்து திணித்தார்கள். வேண்டவே வேண்டாம் அம்மா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து இப்பொழுது ஆறுதல் படுத்த, இது கோடி ரூபாய்க்கு சமம், கோடி ரூபாய்க்கு சமம். துக்கப்படுகளுடைய துக்கப்படுங்கள், அழுகிறவர்கள் கூட அழுங்கள். சந்தோஷமான விருந்து வீட்டுக்கு போறதை காட்டிலும்
துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது என்றார். தான் கண்ட சௌந்தத்தில் அன்பு கூறாதவர்கள் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்கள்? அநேகர் ஆறுதல் அனுப்பினீர்கள், செய்திகள் அனுப்பினால பதற்றத்தில் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னை ஆறுதலை அனுப்பி என்னை ஆறுதல் படுத்தின அத்தனை பேருக்கும் நன்றி. என் தகப்பனாருடைய அடக்க ஆராதனையில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை தாங்கியவர்கள் நன்றி. இன்றும் எனக்கு தொடர்ந்து எனக்கு மன ஆறுதலுக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் என் சகோதரிகளுக்காகவும் இயேசுவர் குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் என் அப்பாவுக்கு பிள்ளைகளாகவே இருந்தார்கள். அவர்களும் மிகுந்த துக்கத்தில் தான் இருக்கிறார்கள். அத்தனை பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தொடர்ந்து உங்கள் ஜெபமும் உங்கள் ஆதரவும் உங்கள் ஆறுதலும் தான் எங்களுக்கு தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நேரலையில் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து எங்கள் ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜஸ்வன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 87 வயதாகட்டும் என் அப்பாவுக்கு, 100 வயதாகட்டும், நான் அவருக்கு பிள்ளைதான். அப்பா தான். அந்த இடத்தை யாருமே நமக்கு கொடுக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். உங்கள் பெற்றோர்களுடைய இடத்தை வேறு யாரும் உங்களுக்கு 100 வயதானாலும் உங்கள் பெற்றோருடைய அன்பை நீங்கள் யாரிடத்திலிருந்து பெறவே முடியாது. எனவே எனக்காக இந்த ஊழியத்துக்காக அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தரை ஏவினால் இந்த ஊழியத்தை காணிக்கினால் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்று விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்ம இல்லத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்த